அப்போஸ்தலர் 4:33 வாசிக்க கேட்கலாம். உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இரண்டாவது சொன்னேன், முதல் சொன்னேன், தைரியமாய் வசனத்தை சொன்னார்கள், ஒரு தைரியம். இரண்டாவது பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் உயிர்த்தெழுதலை குறித்து. யார் சாட்சி கொடுத்தது தெரியுமா? சாவிலும் காவலிலும் எல்லாவற்றிலும் பின்பற்றுவேன்னு ஒருத்தர் சொன்னா பாருங்க. சிலுவை பக்கத்துல வந்த உடனே குடுகுடுன்னு இவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டார். எப்ப இயேசு கூட இருந்தப்ப சொன்னா எங்க போனாலும் கூட வருவாங்க. எல்லாம் நம்முடைய மாம்ச பலத்தை நீங்க சார்ந்து இருக்கிற பொழுது நீங்க ஒரு சின்ன பையன்கிட்ட கூட போய் இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம பல டெக்னிக் பண்றோம். அப்படி பண்ணி அதான் பவுல் சொல்றாரு, என்னுடைய பிரசங்கம் நயவசனிப்போடு வரல. அல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமையோடும் பலனோடும் வந்ததுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த காலத்துலாம் நீங்க தைரியமாய் ஒரு இடத்துல நிக்கணும்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து தைரியமாய் எவன் ஒருத்த மறுதலிச்சானோ அவன் நின்று சொல்றான், ஐயா நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் சொல்லி எந்த இடத்துல சிலுவையில் அறைந்தாங்களோ அதே இடத்தில் நின்று தைரியமாய் நாங்களே சாட்சிகள் என்று சொல்லத்தக்கதாக ஒரு மனுஷன் பலப்பட்டானால் அது இந்த பெந்தேகோஸ்தே நாட்களுக்கு பின்பாக தான் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது சீஷர்களை மேல் மாடியிலே நிரப்பினாரோ அன்றைக்கு தான் அவர்களால் சாட்சியான வாழ்க்கை வாழ முடிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க மேலதாங்க பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவங்க மேல ஒரு கிரேஸ் தேவன் வச்சிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் இன்னைக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபைன்னு நம்ம சொல்றோம். ஆனா தேவ கிருபை யார் மேல அதிகமாய் வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? எவன் ஒருவன் நின்று ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கிறானோ அவன் மீது ஒரு பூரண கிருபை, அவன் குடும்பத்தின் மீது ஒரு பூரண கிருபை, அவன் தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். நோவாவின் குடும்பம் அவ்வளவு பெரிய ஜெனரேஷன் மத்தியில ஏன் தேவன் பாதுகாத்தார்னா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை தேவன் அழிந்து போகிற ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஒண்ணுமே செய்யாம ஏன் செய்யலன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் தெரியுமா? பலத்தினால இடை கட்டப்படவில்லை. சபை இன்றைக்கு பலத்தினால இடை கட்டப்படவில்லை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பலன் அடையும்படி. ஐயா அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வருகிற பொழுது தான் என் குடும்பத்தில் அப்பதான் சாட்சியா இருக்க முடியும். என்னை சுற்றியுள்ள பகுதிகளுக்குள்ள அப்பதான் சாட்சியா இருக்க முடியும். புறஜாதிகள் மத்தியிலே அப்பதான் சாட்சியா இருக்க முடியும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் என்னை சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது. அல்லேலூயா. அந்த பலனை கட்டளையிடுறாருங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 2 பேருடைய வாழ்க்கையில பார்த்தேன். 2 பேரும் பிரச்சனையில் இருந்தாங்க. ஆனா 2 பேர் அந்த பிரச்சனை மத்தியில அந்த பூரண கிருபை அவங்களுக்கு எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து சின்னதாதான் நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம்
24வது வசனம். பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், யாவரையும் தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இங்க 23வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் போய் சாட்சி கொடுக்க வேண்டும். அங்க பண்ணலப்பா, அங்க எனக்காக நின்னல, அந்த சபையில எனக்காக நின்னல, அந்த ஊர்ல எனக்காக நின்னல, அந்த மக்கள் மத்தியில நீ தைரியமா இயேசுவுக்காக சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அந்த பிரயாணத்தின் பொழுது ஒரு பெரிய யூரோக்ளிதான் இருக்கிற பெருங்காற்று, கொடுங்காற்று அந்த கப்பல் மீது மோதி எல்லாரும் மறைத்து போவோம். நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலை மத்தியில் தேவ ஆவியானவர் இடைவருகிறார். சொல்றாரு, உன் நிமித்தமாக இந்த கப்பல்ல உள்ள எல்லாருக்கும் தயவை உண்டு பண்ணுகிறேன். பவுல் எப்படி கொண்டு போறாங்க தெரியுமா? ஒரு சிறை கைதி. அல்லேலூயா. ஆனா சாட்சி கொடுக்கிறது நிமித்தமாக ஒரு சிறை கைதியின் வாயிலிருந்து அந்த கப்பலுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு வார்த்தை வருகிறது. ஐயா சொல்றான், என் நிமித்தமாக ஒரு தயவு உண்டாகிறது. ஐயா, கப்பல் சேதமே அன்றி பிராண சேதம் வராது. யாரோட கர்த்தர் பேசுறா தெரியுமா? யாருக்கு தயவு பண்ணா தெரியுமா? ஒரு மனுஷன் இயேசுவை குறித்த சாட்சி அறிக்கையாளை காணப்பட்டான். அவனுக்காக கப்பல்ல உள்ள எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. ஒரு கிருபை. ரட்சிப்பு வேணா கிருபை, ஆனா நம்ம கிரியை செய்யணும். ஆனா இங்க பாருங்க, பூரண கிருபை. ஆனா நீங்க யோனா 2:8 வாசிப்பாங்க. இங்க ஒருத்தன் பெரிய பிரச்சனை மாட்டிட்டான். இவனுக்கும் பெருங்காற்று அடிக்குது. ஆனா இந்த பெருங்காற்றின் மத்தியில அவன் சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க. பொய்யான மாயை பின்பற்றி போகிறவர்கள் போக்கடிக்கிறார்கள். இவன் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. இவன் தேவனை குறித்து சாட்சியிட வேண்டிய வாய். ஆண்டவர் சொன்னார், நீவேக்கு போன்னு சொல்றாரு. தர்சீஸ்ல போய் உட்கார்ந்து கீழ்த்தட்டுல போய் படுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் உணர்றான், எனக்கு கிடைச்ச கிருபைய போக்கடிச்சேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், திரும்பமாய் சொல்லுகிறேன், நீ தேவனை குறித்த சாட்சி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவன். சாட்சி கொடுக்கிறவர்களுக்குள்ளே பூரண கிருபையை தேவன் உண்டு பண்ணுவான். ஆனா யோனா சாட்சி கொடுக்க வேண்டியவன். தேவனை மறுதலிச்சுட்டு தர்சீசுக்கு நேராக ஓடினான். தீர்க்கதரிசி வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்ப்பார்கள். வார்த்தை வரலங்க. இன்னைக்கு அமைக்கி போய் கிடக்கிற. ஏன் நீ சாட்சி கொடுக்கவில்லை? அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் நிரப்பி, ஐயா சொல்ல, ஆண்டவர் எதற்காக நிரப்புகிறார்? உயிர்த்தெழுதலை குறித்து நீ பலமாய் சாட்சி கொடுப்பேன் எப்படி ஒப்புக் கொடுக்கிறாயோ, நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், உன்னை எடுத்து ஐயா ஸ்தோத்திரம் அநேக உன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை ஐயா ஸ்தோத்திரம் அழிவில் இருக்கிறவர்களுக்கு, புலியில் இருக்கிறவர்களுக்கு, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களுக்கு, பெருங்காற்றில் சிக்கி இருக்கிறவர்கள் வரும். அதை விட்டுட்டு நீ தவறான காரியம் ஓடிட்டு இருந்த. நான் ஒரு நாள் சொல்லுவேன், பொய்யான மாயை பின்பற்றி போயிட்டேன், எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு நீ கண்ணீர் விட வேண்டிய நாட்கள் வரும். ஷீகா துரவா. நான் சொல்றேன், இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக நாள். நான் திரும்பவும் இன்னொரு காரியத்தை சொல்றேன். பவுலுடைய படகுல 276 பேர் இருந்தாங்க. 276 பேர் சிறை கைதிகள். மாலுமி கப்பல் பவுல் இருந்தது நிமித்தமாக, பவுல் மீது தயவு இருந்தது நிமித்தமாக 276 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். ஒருவர் கூட அழிவை சந்திக்கவில்லை. ஒரு மனுஷன் சாட்சி கொடுக்கிறது நிமித்தமாக
ஒரு மனுஷன் கட்டளைக்காக நிற்கிறது நிமித்தமாக, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது நிமித்தமாக கப்பல்ல இருக்கிற அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனா ஒரு மனுஷன் யோனா சாட்சி கொடுக்காதது நிமித்தமாக அவனே காப்பாற்ற வழி இல்லாதபடி நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு அழிவு. கடல் பாசி அவனுடைய தலையை சுத்தி கொண்டது. வெள்ளங்கள் அவன் தலையின் மேல் புறப்பட்டு போனது. அல்லேலூயா. கிருபையை போக்கடிக்காதே, கிருபையை போக்கடிக்காதே. கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், கிருபை உன்னையும் உன்னோடு இருக்கிறவர்களை தப்புவிப்பதற்காக தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த கிருபையை எப்படி நம்ம பாதுகாக்கணும், எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும், எப்படி நம்ம சம்பாதித்துக் கொள்ளணும்? அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மீது பூரண கிருபை. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8:6 வாசிங்க. 28:6 வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், சிறை கைதியாய் பிடிக்கப்பட்டவன் இப்ப பாருங்களே, ஐயா ஒருவன் ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்கிறது நிமித்தமாக கப்பல் பயணங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. ஐயா சத்துரு காட்டு விரியன் கைகளை கடித்தும் ஐயா அவன் சேதமாகாதபடி இவன் செத்து போய்வான், வாந்தி மயக்கம் வந்து அப்படி நினைத்திருந்த அந்த இடத்துல ஐயா அவனை உயிரோடு எழுப்பி அவனை தேவன் என்று பார்க்கத்தக்கதாக வேறு சிந்தையை கொடுத்து ஐயா சிறை கைதி உயர்வடைந்த நேரம் இருந்தது. அல்லேலூயா. தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறவருடைய வாழ்க்கை அது மூழ்கி போகாது. ஒரு நாள்ல நிச்சயமா உயர்வை காணும். அந்த தீவுல உள்ள மக்கள்லாம் கடைசியில வந்து ஐயா சொல்ற பவுலிடத்துல கொண்டு வந்து ஐயா எங்களை குணமாக்கும்படியாக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி வந்து நின்றார்கள். ஒரு உயர்வு. நீ தேவனுக்காக சாட்சி கொடுக்கிறது நிமித்தமாக நீ நினைக்கிற அழிந்து போவ, அவங்க என்னை கொன்று போடுவாங்க. ஐயா சொல்ற அப்படி அல்ல. ஒரு நாள் அது உயர்வை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருந்து செயல்படுகிறதை நீ பார்ப்பாய். அதை விட்டுட்டு யோனாவை மாதிரி உட்கார்ந்து கீழ்த்தட்டுல உட்கார்ந்து காலம் சரியாகட்டு, நேரம் சரியாகட்டு, ஐயா இன்னைக்கு கைகுடி வரல இப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்ற நேரத்தை பார்த்து நல்ல காலத்தை பார்த்து அப்படின்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒரு நாள் கேட்பாங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து உண்டானதுன்னு கேட்பாங்க. கப்பல் உள்ளவங்க கேட்டாங்க. யோனாட்ட வந்து கேட்ட யார் நிமித்தம்? அவன் சொன்னா என் நிமித்தம் தான் இந்த ஆபத்து சொல்லிட்டு கடைசியில தண்டு வலிக்கிறவங்களும் வந்து ஐயா சொல்ற என்னால உன்னை காப்பாற்ற முடியாது சொல்லி தூக்கி எறிகிற உனக்கு உதவி செய்கிற மக்களை நீ இழந்து போகிற நாட்களுக்குள்ளே தள்ளப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு 2 பேர் 4 பேர் ஏதோ ஐயா இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசிப்பான்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் உதவி செய்து தண்டு வலிக்கிறது கர்த்தர் வச்சிருப்பா. ஆனா சாட்சி கொடுக்காம திருட்டு தூங்குற வாழ்க்கைக்குள்ளே ஐயா நான் போய் கொண்டு இருந்தோமானா நான் கர்த்தருக்காக எதையும் செய்ய மாட்டேன், நான் சாட்சி கொடுக்க மாட்டேன், கர்த்தரை உயர்த்தினாலும் நான் வாயை பொத்தி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாயானா ஒரு நாள் அவங்க எல்லாம் தண்டு வலிக்கிறத நிப்பாட்டிட்டு ஐயா தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிற தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனா பவுலுக்கு அப்படி இல்லைங்க. கடைசியில் அவன் படகுல வந்து எதெல்லாம் இழந்து போனானோ அதெல்லாம் கொண்டு வந்து ஏற்றிட்டு போனான். வித்தியாசம் இருக்குது. சாட்சி கைதியாய் போய் ஐயா சொல்றான் அந்த இடத்துல ஐயா அவனை கொண்டு மறுபடியுமாய் காரியங்கள் சீரமைக்கப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது. ஆனா சாட்சி கொடுக்க அவனுடைய வாழ்க்கை ஐயா கடைசியில பாசி கடல் பாசி நெருக்கிற வரைக்கும் போய் அங்க இருந்து ஆலயத்தை நோக்கி கூப்பிடுகிற சூழ்நிலைகளுக்கு நெருக்கத்துக்குள்ளே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. நான் திரும்பமாய் சொல்கிறேன், ஒரு மனுஷனை உயர்த்த தேவனாலே ஆகும். இன்னைக்கு சிறை கைதியா வந்து உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு என்னை கர்த்தருக்காக நின்ற நிமித்தம் நீ எருசலேமிலே சாட்சி கொடுத்த நிமித்தம் நான் கட்டப்பட்டு நான் நிற்கிறேன் சொல்லிட்டு நீ வந்திருக்கலாம். சாட்சின்றது ஐயா நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், ஒன்னு தேவனை பற்றி சொல்லுகிறது, ஒன்னு தேவனை ஐயா சாட்சியாய் நான் காண்பிக்கிறது.
இவங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு நீ சாட்சியாய் வாழ்ற பாரு ஒரு சமுதாயத்துக்குள்ள, அதுவும் சாட்சி தான். இன்னொன்னு நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்றார் ஏசாயா பார்த்து, யாரின் காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன். அது என்னன்னா சபைக்குள்ள போய் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மத்தியில நீ நீதியை பிரசங்கிப்பாயா? ஏசாயா போய் புறஜாதிகள்கிட்ட போல, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் சபைக்குள்ள இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் நீதியை பிரசங்கிக்கிறதும் சாட்சிதான். அல்லேலூயா. இன்றைக்கு அதே எண்ணங்களோடு தான் தேவன் வருகிறார். யாரின் காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன், அவங்களுக்கு நான் கிருபையை கொடுப்பேன். கைதியா போனால உயர்வை காண்பாய். அப்படியே கண்களை மூடி